சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர மலர் சீரியல் இப்போ முடிவுக்கு வர போகுது. சீரியல் முடிவுக்கு வர என்ன காரணம் சொல்லிருக்காங்கன்னு நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சன் டிவில ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய சீரியல்ல ஒண்ணுதான் மலர் சீரியல். இந்த சீரியலுக்கு ஆரம்பத்துல அதிகப்படியான ரசிகர்கள் இருந்துட்டு வந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சீரியலோட கதை தான். சீரியல்ல கணவன் மனைவி பாசம், அக்கா தங்கச்சி பாசம்னு ரொம்பவே சென்டிமெண்டா எடுத்திருந்தாங்க. 570 எபிசோடுக்கு மேல கடந்த இந்த சீரியல் இந்த மாசத்தோட முடிவுக்கு வரப்போறதா சொல்லிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா, ஆரம்பத்துல சீரியலுக்கு இருந்த வரவேற்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப வந்த ரேட்டிங்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்ப ரொம்பவே சுமாரான ரேட்டிங்ஸ் தான் இந்த சீரியலுக்கு கிடைச்சிட்டு வருது. குறிப்பா விஜய், அக்னி, பிரீத்தி சர்மா இருந்த வரைக்கும் டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல டாப்ல இருந்துட்டு இருந்துச்சு. அவங்க விலகினதுக்கு அப்புறமா சீரியல் ரொம்பவே இப்போ சொல்ற அளவுக்கு நல்ல ரேட்டிங்ஸ் எடுக்கிறது இல்லன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அடிக்கடி டைம் ஸ்லாட் சேஞ்ச் பண்ணாங்க. மேலும் கதையில இப்போ சுவாரஸ்யம் கம்மியா இருக்கிறனால ரசிகர்களும் இந்த சீரியலுக்கு பெருசா ஆர்வம் காட்ட மாட்டேன்றாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக மலர் சீரியல் முடிவுக்கு கொண்டு வரதா முடிவு பண்ணிருக்காங்க. இந்த சீரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்டா எந்த சீரியல் வரப்போகுதுன்னா பூங்கொடி சீரியலை லான்ச் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. இந்த பூங்கொடி சீரியலுக்கான ப்ரமோவும் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அதனால மலர் சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பூங்கொடி சீரியல் ஒளிபரப்பு பண்ண போறாங்க அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு வராங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க மலர் சீரியல் முடிவுக்கு வரப்போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.